அன்பானவர்களே, இந்த பாடல் மிக அதிகமானவர்களுக்கு நம்ம என்ன பார்க்குறோன்னா, இந்த திருநீச்சு தான் இல்லையா? பரிசுத்த ஆவி இதை பற்றி நம்ம அதிகமானவர்களுக்கு தெரிந்து கொள்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியில் மிக முக்கியமானது ஆவியின் கனிகள். இந்த கனிகள் அது நமக்கு இருக்குதா? ஆவியின் கனிகள் இந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், சகிப்புத்தன்மை, நற்குணம், சாந்தம், இப்படி எல்லாம் இருக்க வேணும். எத்தனையோ வரங்களும் உண்டு. ஆனால் எல்லாத்தையும் விட மிகப்பெரியது அன்பு தான், அகப்பா அன்பு. யார்கிட்டையும் ஒன்றும் எதிர்பார்க்காதபடி நாம் நம்முடைய அன்பை செலுத்த வேண்டும் என்று அங்கு காண்கிறோம். எனவே இது பரிசுத்த ஆவியின் வரங்களை நாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த வரங்கள் நமக்குள்ள அதிகமானவர்களுக்கு செயல்படுகிறது. அது ஈஸியாக ஜனங்களாக யங்ஸ்டர்ஸ் எல்லாரையும் ஆண்டவரோட கொண்டு வந்துடும். ஈஸியாக அப்படி கொண்டு வந்துடும். இது ரொம்ப அந்த நாட்டை யோசித்து பார்க்குறேன். இப்படி கிளாஸ் ரூமில் போன உடனே இப்படி ஸ்டைலாக அப்படி ஹெச்ஓடின்னு போகிறோம். மேடம் வி வாண்ட் ப்ரேயர் அப்படின்னா கொஞ்சம் பயமாக இருக்கும். நான் கிறிஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, ரொம்ப அழகாக சொல்லுங்கள் வி வாண்ட் ப்ரேயர் அப்படின்னு. அங்கே டிஸ்கஷன் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். இப்போ எங்கே பார்த்தாலும் ஸ்கூல்ஸ்லாம் பெரிய ப்ராப்ளமாக இருக்குல்ல. டீச்சர்ஸ் நீங்கள் பரிசுத்த ஆவியின் நிறைய பெற்றுக்கொண்டு அன்பாக அவங்கக்கிட்ட டீல் பண்ணும்போது யாரானாலும் ஆண்டவர் குணப்படுத்த முடியும், அவர் பிள்ளையாக மாற்ற முடியும். எல்லாரையும் ஆண்டவர் தாம் பக்கம் கொண்டு வந்து அவருடைய அன்பையும் மனதுருக்கத்தையும் சமாதானத்தையும் தர காத்து கொண்டு வந்திருக்கிறார். இப்படி ப்ரே பண்ண நான் என்ன சொல்கிறேன்னா, 10 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறதை விட ஒரு செகண்டு போதும் ஜனங்களை ஆண்டவர் ரெண்டாக கொண்டு வருது. நம்முடைய பகுதியில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். ரொம்ப வருத்தமாக இருக்குது எல்லா இடத்துலையும். ஸ்டூடெண்ட்ஸு ஸ்ட்ரைக்கோட இதுக்கு எடுத்தாலும் அப்படி குத்தி கொன்று எல்லாம் பாவமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நான் ஜெபிக்க தேவன் நம்மை அழைக்கிறார். இப்போ பரிசுத்த ஆவியை எல்லாரும் பெற்றுக்கொள்ளும். கிறிஸ்டியன்ஸ் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்ற பொழுது அங்கே அதிசயம் நடக்கும். இப்படி கிளாஸ் ரூமில் போனோன்னே இந்த ரோவில் சிதாது கேர்ள், இந்த செகண்ட் ரோவில், இங்கே தேர்ட் ரோவில் எல்லாம் இந்த வியாதி அப்படின்னு ஒன்று முடிச்சுட்டு பார்க்கும்போது எல்லாம் எந்திரிச்சு நின்றுட்டு தேம்பி அழுவாங்க. மேடம் எனக்கு சோமாச்சு, எனக்கு ஸ்ட்ரெஸ் போயிடுச்சு, அதுக்கு சோமாச்சு அப்படின்னு. அப்போ ஈஸியாக அந்த கிளாஸில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இயேசுவாங்க கண்டுகொள்ள அது உதவி செய்யும். அப்படியாக நாம் இருப்போம்பா. பரல பிதாவே ஜெபரீர் இயேசுவாமி எல்லாம் 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 உம்மாலே கொடுமாண்டவரே. நாங்களும் பரிசுத்தாவினால் நிறையப்பட்ட பொழுது ஆத்மா ஆதாயத்திற்காக நாங்கள் எல்லாவற்றையும் பயன்படுத்தி ஆண்டவரே உம்மண்டை கர்த்தாவே அழிந்து போகிற ஆத்மாக்களை அது விசேஷமாக ஆண்டவர் யங்ஸ்டர்ஸ் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இயேசுவாமி சிறு இளம் பிராயத்தில் உள்ளவர்கள் நம்ம கண்டுகொள்ள உதவி செய்யும். ஆமேன் ஆமேன்.